டெல்லியிலிருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் அரவிந்தர் ஒரு ஹெட்செட் அனுப்பிச்சிருக்காரு. இது OnePlus Wireless Z2 மாடல். இதில் எந்த ஒரு ஃபிசிக்கல் டேமேஜும் இல்லை, பட் ஆனால் ஆன் ஆக மாட்டேங்குது. சார்ஜிங் ஃபங்க்ஷன் எல்லாமே ஓகே ஆகுது, சார்ஜ் ஃபுல்லாகுது, பட் ஆன் மட்டும் ஆக மாட்டேங்குது. ஸோ இது என்ன இஷ்யூ, இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த நெக் பேண்டில் எல்லா ஜாயின்ஸும் பார்க்குறதுக்கு புதுசு மாதிரியே இருக்குது, பட் ஆன் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷனை இப்போ நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இதை சார்ஜ் போட்டு சார்ஜை மட்டும் ஃபுல் பண்ணிக்கலாம். சார்ஜிங் ப்ராசஸ் ஃபுல் ஆனதுக்கப்புறம் இதை டிஸ்அசம்பிள் பண்ணலாம். OnePlus இந்த மாடல் IPX ரேட்டிங் கொண்டது, அதனால் ஃபிட் அண்ட் ஃபங்க்ஷன் பக்காவாக இருக்கும். எப்போவுமே ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபால்கான் 530 இல்லைனா மெக்கானிக் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கான்டாக்ட் கிளீனர் ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணுங்கள். இப்போது டிஸ்அசம்பிள் பண்ணியாச்சு. சால்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த கேபிள் கைடை மட்டும் கொஞ்சம் பீல் பண்ணி வெளியில் எடுத்து பார்க்கலாம். இந்த கேபிள் கைடோட எண்டு ஜாயிண்டில் பார்த்திங்கன்னா ப்ரோக்கன் ஆகிருக்கு. அதாவது இந்த ஹெட்செட்டில் ஸ்கின்னில் எந்த ஒரு டேமேஜும் இல்லை, பட் ஆனால் ஸ்கின்னுக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கேபிள்ஸ் எல்லாமே ப்ரோக்கன் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம ரீசால்டர் பண்ணாலே இந்த ஹெட்செட்டை மறுபடியும் ஆன் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ஹெட்செட்டு பார்க்க நல்லா இருக்குது, பட் ஆனால் உள்ளே இன்டர்னலாக கட் ஆகிருக்கு அப்படின்னா பேஸ்ட் ஆன் யூசேஜ் தான் ப்ராப்ளம். அதனால் இதை அப்படியே நீங்கள் சால்ட்ரிங் பண்ணிங்கனாலும் மறுபடியும் இது ப்ரோக்கன் ஆக தான் செய்யும். அதனால் இந்த தடவை சால்ட்ரிங் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹீட் சிரிங் ஸ்லீவ் ஒன்று அப்ளை பண்ணிக்கங்க. இப்போது ஹீட் சிரிங் ஸ்லீவை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி கேபிள் கைடை உள்ளே போட்டுக்குங்க. போட்டுட்டு மறுபடியும் சால்ட்ரிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. ஸோ இதில் மொத்தம் 5 லைன் இருக்குது. 5 லைனில் மொதல் 3 சென்சார் லைன், அடுத்த 2 ஆடியோ லைன். ஃபஸ்ட்டு கலருக்கு ரெட்டு, செகண்டு கோல்டு, தேர்டு பிளாக்கு. ஸோ அதுக்கடுத்த 2 க்ரீனு ப்ளூ சால்டர் பண்ணிடுங்க. It's not a game, it's a rich thing. சால்ட்ரிங் ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் க்ளூவை அப்ளை பண்ணிடுங்க. இந்த க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆன் ஆஃப் ஃபங்க்ஷன் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா அப்படின்னு 3 to 5 டைம்ஸ் என்ஷூர் பண்ணிக்கங்க. இப்போது டிவைஸில் இருக்கக்கூடிய ஆன் ஆஃப் ஃபங்க்ஷன் பக்காவாக ஒர்க் ஆகுது. இப்போது பாட்டமில் இருக்கக்கூடிய கேஸில் க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு டிவைஸை அசம்பிள் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி டிவைஸ் எல்லாமே நம்ம ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். மேலும் நீங்களும் ரிப்பேர் பண்ணணுங்கிறதுனால தான் இதோட ஃபுல் ஃபங்க்ஷனையுமே நம்ம எஸ்கலேட் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக நம்ம கேப்சர் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய நெக் பேண்ட் எல்லாமே நீங்களே ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களால் ரிப்பேர் பண்ண முடியலனா எந்த ஒரு காம்போனண்ட்டையும் மிஸ் பண்ணாமல் அதை அப்படியே எங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சி விடுங்க. நாங்கள் அதை ரிப்பேர் பண்ணுறோம். எங்களை காண்டாக்ட் பண்ண வேண்டிய முகவரியும் எல்லாமே உங்களுக்கு அபவுட்டில் போட்டிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா அதில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பட்டன் செட். கேட்டா இங்கதானே போடுறேன். ஆமாண்ணே.